வணக்கம் அன்பான சொந்தங்களே. TSSL வழங்குகின்ற இந்த நிகழ்வானது அறிவோம் தெளிவோம். இந்த நிகழ்ச்சியினூடாக இன்று பத்மலோஜினி திருச்செந்தூர் செல்வன் அவர்களும் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில பேசிக்கொள்ள போற ஒரு விடயம் மிக முக்கியமான விடயம். ஒரு குடும்பத்துக்கு தேவையான ஒரு விடயத்தை பற்றித்தான் நாங்கள் பேச போறோம். அதாவது இந்த விவாகரத்துகளும் இந்த பிரிவு நிலைகளும் இது ஏன் இன்று எங்கள் மத்தியில் அதிகமாக இருக்கிறது என்ற ஒரு கேள்வி எல்லோர் மனங்களிலும் இருக்கின்றது. இதற்கு விடை தேட முடியாது. ஆனால் இதை பற்றி நாங்கள் கதைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆதலால் நாங்கள் பேசிக்கொள்ள போகிறோம். அதாவது இன்றைய சூழல், அதாவது இந்த ஒரு கணனி யுகம் அவசர கால சூழலில கூடுதலாக கணவன் மனைவிக்கு இடையிலே ஏதோ ஒரு விதமாக சின்ன சின்ன பிளவுகள் அது பிரிவுகளாக விவாகரத்து மட்டத்துல வந்திருக்கிறது. அப்படி பார்க்கும்போது இப்ப அண்மையில பேசிக்கொண்டிருக்கிற விஜய் சங்கீதா பிரச்சனை கூட இப்பொழுது விவாகரத்தின் நிலைக்கு வந்து விட்டதுன்றது எல்லா சமூக ஊடகங்களிலுமே இந்த பரவலாகவே பேசப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவேதான் நாங்களும் இன்றைய இந்த நிலையில பார்க்கிறோம் பல குடும்பங்களிடம் இந்த பிரிவு. இப்பொழுது பத்மலோஜினியை கேட்கிறேன். பத்மலோஜினி, ஏன் கூடுதலாக இந்த பிரிவு வருவதற்கு என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள்? அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். என்னண்டா ஒன்று இன்றைக்கு எல்லாருடைய அந்த நேரமின்மை என்று சொல்லலாம். அந்த நேர பற்றாக்குறை, ஒருத்தர் கண்டு அந்த ரிலாக்ஸ் டைமும் இருக்குது. ஆனா சிலது பாத்தீங்கன்னா நல்ல வடிவா ஹாலிடேக்கு போயிட்டு டிவோர்ஸ் கொடுக்கறவையும் இருக்கணும். அப்படியும் நடக்குது. என்னன்னா ஒரு ஹாலிடேக்கு போயிட்டு அப்பதான் ஒருத்தர் நல்லா புரிஞ்சு பயங்கர இப்படி எல்லாம் நடந்ததோ இப்படி எல்லாம் நடந்ததோன்னு ஏனண்டா நான் ஒரு இதுல ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வாசிக்க பார்த்தேன். அதிகமாக விவாகரத்து நடக்கிற காலம் என்னன்னு சொல்லி சும்மா அந்த தேடல் ஒன்று செய்த போது அதுல இருக்கு என்னன்னா ஒரு வருஷத்துல ஜனவரி மாசம் நடக்குமாம். ஏன்னா இந்த வருஷம் இதை முடிச்சிருவோம் என்ற மாதிரி தொடக்கத்துல நடக்குமாம். அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்னா மார்ச் ஏப்ரல் அப்படி நடக்குமாம். ஏன்னா அந்த ஸ்கூல் டைம் அந்த பிள்ளைகள் ஒரு சில இதுகள்ல நடக்கும். இப்ப நர்சரிகள் எல்லாம் இங்க லண்டனை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா இந்த நர்சரி டைம், அந்த டைம் எல்லாம் குழந்தைகளை கொண்டு அந்த கிண்டர் கார்டன் கொள்றது அந்த ஏப்ரல்ல அது ஒரு இது நடக்கும். அடுத்தது செப்டம்பர் நடக்கும். ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த ஆகஸ்ட் செப்டம்பர் ஏன் நடக்குதுன்னு சொன்னா அதிகமான விவாகரத்துகள் கொண்டு அப்ளை குடுக்கறதா இருக்கட்டும், என்னவா இருந்தாலும் அது எப்படின்னா அந்த வட்டிவா போய் ஜூலை ஆகஸ்ட் நல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்லா என்ஜாய் பண்ணிக்கானா இவர் இப்படியா இந்த செய்யறேன்னு அந்த ஒரு நல்லா புரிந்து கொண்ட ஒரு தன்மையாயும் இருக்காம், சில புரியாம இருக்கா, அது எங்களுக்கு தெரியல. பட் அநேகமாக அந்த ஆகஸ்ட் எண்டிங்ல விழுமா, ஆகஸ்ட் செப்டம்பர்ல இது முடியுது தானே, டிசம்பர் முடியுது. ஒருத்தர் அடுத்தது பாத்தீங்க அதான் ஒரு காரணம் இப்ப இந்த ஹாலிடே நேரம் பற்றாக்குறை, ஒருத்தர் புரிந்து கொள்ள கிடைக்காத ஒரு காரணத்தால இப்ப கிடைக்கும். அடுத்தது பணம், பொருளாதாரமும் இன்றைக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. பொருளாதாரம் தான் இன்றைக்கு பிரச்சனை. அவன் அதை செய்துட்டான், அப்ப நாமளும் செய்வோம், செய்யாட்டி என்ன இந்த உலகம் உடைஞ்சாவோ, இதுக்கு முதல் வாழ்ந்தவன் வாழிலையா. அதான் ஒரு பாட்டு இருக்கு, அடுத்தாத்து அம்பு ஜெத்த பாட்டு எல்லாம் அவன் ஆத்துக்காரன். அப்படி இப்ப யாருமே அந்த பக்கத்து வீட்டுக்காரரை பாக்குறது இல்ல. ஆனா ஒரு கொண்டாட்டங்களுக்கு போகும் பொழுது அப்படி இருக்கணும். அப்ப நாங்களும் இப்படி இருந்தா என்ன, இப்ப அவ ஹாலிடே போயிட்டு நானும் போனா என்ன, அப்ப எங்கட பட்ஜெட் அப்ப நாங்க படிச்ச நாங்கள் என்று சொல்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு என்ன பொறுத்த மட்டும். அது என்னென்றால் எப்போதும் தங்கட வாழ்க்கைய பாக்குறது இல்ல, பக்கத்து வீட்டுக்காரன் வாழ்க்கைய பாக்குறதுலயே எங்களோட காலம் போகுது. இதனால கூட சில பேருக்கு இடையிலேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத அவாக்கு அவர் வாங்கி கொடுத்துட்டாராம் ஒரு நெக்லஸ், நீங்களும் எனக்கு வேண்டி தரணும்டா அந்த ஒரு ஏட்டிக்கு போட்டியாக பாக்குறதான் நெக்லஸ். அதுகளை விட இப்ப இருக்கிறது கார். இப்ப இவர் கார்கள் இன்ன பிராண்ட் கார் இருக்கு. அதே எங்களுக்கு அந்த பிராண்டில் எல்லாம் நாங்கள் பிரபல்யப்படுத்துவான்,
அந்த பிராண்ட் கார்களை எடுக்கணும் என்ற ஒரு நோக்கமும் இருக்குது. அடுத்தது வீடு. இப்ப அவர் 5.5 வாங்கிட்டா நான் ஒரு 10.5 ஒரு மாளிகையே வாங்கிடுவோம் நினைக்கிறதெல்லாம் ரொம்ப அடாவடித்தனமா இருக்குது. அப்ப அந்த போட்டி மனப்பான்மை அதுவும் நீங்க கூடுதலா பாத்தீங்கன்னா இந்த இப்படி போட்டி நாங்க நிக்கிறோம் எங்கட வயசுக்காரர் அப்படியான ஆக்கள் பட் இல்ல கிடையாது. இப்ப இருக்கிற ஜங் ஆக்கள்லாம் இதை செய்யறீங்க. அப்ப இந்த ஜங்காக்கள் நீங்க செய்யக்குள்ள உங்களோட இப்ப எங்கட தலைமுறை கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நீங்க ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல நல்லா படிக்கிறீங்க, நல்ல ஜாப்புக்கு போயிடுங்க, உங்களால அதை புரிஞ்சு கொள்ற தன்மை இருக்குது, எல்லோருக்குமே இருக்குது. எல்லாரும் சொல்றீங்க 50-50ன்றீங்க. இப்ப இந்த விவாகரத்துல நிக்கிறீங்க. 50-50 இருக்கிற இடத்துல எப்படி விவாகரத்து வரும் என்ற ஒரு கேள்வி இருக்கல்ல. அது ஒரு புரிந்துணர்வு இல்லாத ஒரு தன்மையோ தெரியல. ஏனண்டா அந்த பொறுமையும் அதை விட சகிப்புத்தன்மையோட வாழுறது இல்ல. இந்த எல்லாத்துக்கும் இந்த பேர் அவா போல இருக்கிற ஒரு நிலைதான் இந்த இப்படி அந்த கடையில நடக்கணும்னு நினைக்கிறாங்க ஒவ்வொரு விஷயத்தையும். அது ஒரு நாள் நடக்காது. என்ன அந்த சொல்லுவாங்க சாணேரம் முளம் சறுக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க பழைய காலத்துல. ஒரு அடி கூட வச்சா 2 அடி நாங்க கீழே விழுந்துதான் திரும்பி ஏறுவோம். அதுதான் அந்த ஒரு நிதானமான ஒரு வெற்றி, நிதானமான ஒரு சாம்ராஜ்யமா இருக்குமே தவிர மற்றபடி ஒன்றுமே இருக்காது. இந்த இப்ப சில நாடுகள்ல எல்லாம் அடிபடி நடக்குது. உங்களுக்கே தெரியும் எவ்வளவு பொருளாதார பிரச்சனைகள் வருது. இப்ப எவ்வளவு பிரச்சனைகள் தள்ளுபட போறோம். அப்ப இன்னும் விவாகரத்துகள் கூடத்தான் வரப்போகுது. இன்னும் ஆமாம் செலவு இதுகள். இப்ப விவாகரத்து என்றாலும் அதுக்குமே நிறைய செலவுகள் வர வேண்டிய தேவை வந்துடும். இப்ப இங்க இந்த விவாகரத்து போய்க்க ஒரு பிரிவை போய்க்க இந்த தொடர்பாடல் குறைவாக இருக்கிறது. அந்த தொடர்பாடலை பேசி தீர்க்கணும். அதாவது இப்ப நீண்ட இடைவேளை, இப்ப சில பேர் தொழில் நிமித்தம் அல்லது படிப்பு நிமித்தம் தூர இடங்கள்ல நின்றுடுவினம். அப்ப அந்த அவைக்குள்ள உள்ள ஒரு அந்நியோன்யம் குறைவா வருது. அந்த அந்நியோன்யம் இன்றைக்கு கைத்தொலைபேசியும் அதை பிரிக்கிறது இன்னொரு பக்கம். 2வது அந்த அந்நியோன்யம் குறையாமல் இருப்பதற்கு அடிக்கடி அவர்கள் ஒரு தொடர்பாடலை ஏற்படுத்த வேண்டும். அந்த தொடர்பாடல் இன்றைக்கு பிசி அதாவது நேரம் இல்லாத தன்மையால அவைக்கு கூடிக்கொண்டு போகுது. அந்த நிலையாலும் பலருக்கு அந்த மற்றது சிலர் இன்னொருத்தர் ஒரு சமூகம் சொல்ற சில கதைகள் போன்ற அவரோட கண்டன் இவரோட கண்டன் என்று சொல்லிக்கல போட்டு சிலது போகவும் வேண்டி இருக்கும். ஆனா அதுக்காக இன்னொருத்தர் சொல்றத நம்பவும் கூடாது. அவை எங்களோட ஜலஸ் ஒரு எரிச்சல்லையும் சொல்லலாம் இல்லையா? ஆனா அப்படியும் இருக்குது. அதுகளாலையும் அதாவது கூட இருக்கிற நண்பர் நண்பிகள் நண்பா நண்பி என்று சொன்ன மாதிரி அந்த நண்பா நண்பிகளாலும் பிரச்சனைகள் ஏற்படும் எங்களுக்கு. மற்றது சமூகத்துல எங்களுக்கு வெறுப்பா இருப்பவர்கள், எங்களை பிரிக்கோன்னு நினைப்பவர்கள் கூட சொல்ற கதையில கட்டு அதை நாங்க நல்லா ஆலோசிச்சு ஒருத்தர் ஆலோசிச்சு இருந்தா கூட அதுகள்ல இருந்து நாங்க தப்பிக்கொள்ளலாம். அதே நேரம் இந்த தனிநபர் சுதந்திரம், அந்த தனிநபர் சுதந்திரம் அதிகமாக இருப்பதான் பிரிவு வருகிறது. ஏன்னா எனக்கு அந்த பொசசிவ் தன்மை இருக்குது கூட ஆகள்கிட்ட எனக்கு அதனாலையும் கூட அந்த தனி மனித சுதந்திரத்தை தவறாக பாவிப்பதனாலும் வருகிறது. அதை சரியாக பாவிக்க வேண்டும். இப்பொழுது நான் என்று இருந்தனா திருமணம் ஆகிட்டு நாம் என்று வருவோம். தன்மை குறைவா இருக்க வேண்டும். அதாலும் நீங்க சொன்னது சரி. அடுத்தது ஏற்றத்தாழ்வுகளும் ஒரு காரணமா இருக்கு. இப்ப சிலர் நல்லா படிச்சு போட்டு ஒரு கொஞ்சம் காதல்ல கட்டுவாங்க. கட்டி போட்டு பேந்து குடும்பம் என்று வரைக்குள்ள அது அவைக்கு ஒரு ஈகோ கிராஷ் அங்க ஆகும். அந்த பொறுமை விவாகரத்துகள் வருகுது. சொல்லுவாங்கல்ல அப்படின்னு ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் மொத்தம் 90 நாள் என்ற மாதிரியும் சிலட்ட வாழ்க்கை போகுது. அது என்னன்னா அந்த பொறுப்புணர்வை ஏற்க முடியாத ஒரு தன்மை. அதாவது ஒரு பொறுப்புகளை ஏற்கக்கூடிய நிலை. இப்ப எல்லாம் சுதந்திரமா வாழ்ந்துட்டு காதலிக்க சுதந்திரமா இருக்கும். ஆனா திருமணம் என்று வரைக்கும் ஒரு பொறுப்புகளை ஏற்கக்கூடிய நிலை வரைக்கும் அவைக்கு அது வெறுப்பாக அது கஷ்டம் போல இருக்கும். கஷ்டம் போல இருந்த உடனே ஒரு வெறுப்பான தோற்றத்தை அவர்களுடைய மனதில விதைச்சிடுவார்கள். இதனாலும் அந்த விவாகரத்துக்கள் அதிகமாக கூடிக்கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது இன்னொரு காரணம், சில நேரம் படிச்ச தோழிகள் அல்லது பள்ளிக்காலத்து நண்பர்கள் அல்லது இடையில் ஒரு நட்புகள் அப்படியான ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் நட்பு செய்யறதோ ஆணுக்கு ஒரு பெண் நட்பு செய்யறதோ அந்த அடுத்த ஆள் 3வது ஆள் ஒரு தொடர்புகள்ல இருக்கும் போது அது கூட இந்த குடும்பங்களை பிரிக்கக்கூடிய வாய்ப்பு வந்துவிடும். அதாவது எப்போதும் அப்படித்தானே, ஒரு குடும்பத்துல இன்னொருவர் ஒரு கல்லெறியும் போதுதான் அந்த குடும்பம் பிரிகிறது. 3வது நபரை நீங்கள் உள்விடும் போது மிக ஜாக்கிரதையாக
அவரை இருக்கணும். சரியானதா, இது எனக்கு ஏற்புடையதா, அல்லது என்னுடைய கணவர் எப்படி நினைப்பார் என்ற ஒரு எண்ணத்துல பெண்கள் கட்டாயமாக அதை கவனிக்க வேண்டிய தேவை இருக்குது. அதை கவனிக்காமல் அவர் ஏனோ தானோ என்று நடக்கும்போது அது ஒரு ஆபத்தான கட்டத்தை அடைய வேண்டிய நிலை இருக்கும். அதுவும் பிள்ளைகள் உள்ளவையும் கூட கூடுதலான பிரிவுகளை எதிர்பார்க்கிறார்கள். இது எதிர்காலத்துக்கு நல்லதா? அது கூடாது. இப்ப அதாலதான் நிறைய பிள்ளைகளை நீங்க பாருங்க, நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்றபடியா சொல்றேன். அநேகமா நான் பிள்ளைகள் அது தமிழ் பிள்ளைகளும் இப்ப இருக்கினேன் தான், இல்லையாண்டு இல்ல. அநேகமான வெள்ளைக்கார பிள்ளைகளை பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நான் ரொம்ப சேடா இருக்கிறேன், ரொம்ப டயர்டா இருக்கிறேன், ஐ டோன்ட் ஐ டோன்ட் லைக் திஸ் எல்லாம் சொல்லுவேன், எனக்கு விருப்பம் இல்ல சொல்லி ஐ நாட் வெல் அப்படின்னு வேண்டாம். அந்த பிள்ளைகளின் காரணம் மனநிலை. இப்ப ஃப்ரைடே அப்பாவோட போயிருந்துட்டு மண்டே அப்பா கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டு போவார் ஸ்கூலுக்கு. பின்ன ஈவினிங் அம்மா வருவா கூப்பிடுறதுக்கு. இப்ப கிழமையில அப்படித்தான் சில வீடுகள்ல வீக்கெண்ட்ல அப்பா போய் பாக்குறது இருக்குது. அப்பாவோட இதாவிட அப்பா காசு கொடுத்து விடுவார். மற்ற சில பிள்ளைகள் சொல்லுங்க, எங்களுக்கு அப்பாவோட போகத்தான் விருப்பம், வேண்டாம் அப்பா காசு தருவார், அம்மா காசு கொடுக்க மாட்டா, இப்படி பிரச்சனைகளும் இருக்கு. அப்ப இது என்ன நடக்குன்னா, அந்த பிள்ளை வந்து அப்பாவோட இப்படி காய்ச்சா தனக்கு இப்படி கிடைக்கும், அம்மாவோட இப்படி காய்ச்சா இப்படி நடக்கும் என்ற ஒரு கூடாத ஒரு மனப்பான்மையோட அந்த பிள்ளை வளருது. அது நாளைக்கு இந்த உலகத்துல ஒரு பெரிய ஒரு துரோகங்களை செய்யறதுக்கு நாங்களே அடிப்படையா போடுறோம், வாய்ப்பாகுது. ஆமா, இப்படி அப்பா இருக்கிறாருன்றோன்னா அதுக்கு ஒரு கோபங்கள், ஒரு ஆத்திரங்கள் பெற, அந்த தனக்கு ஒரு அன்பை பரிமாறக்கூடிய அப்பா இல்லாமல் இருக்கிறாரு என்ற ஒரு உணர்வு வரைக்குள்ள அதை எங்க வெளிக்காட்டலாம்டா சமூகத்துல நடக்கிற சில தீய செயல்களை உருவாக்கக்கூடிய மனநிலைக்கு அந்த பிள்ளைக்கு வந்து விடுவதும் உண்டு. இப்ப அது மட்டும் இல்ல, இப்ப இந்த டிவோர்ஸ் எடுத்துட்டு இந்த பிள்ளை இப்படி செய்யறத பார்த்தே நல்லா இருக்கிற பிள்ளை கூட இப்ப தாய் தகப்பனுக்கு சண்டை வரைக்கும் நீங்க பிரச்சனை, நீங்க டிவோர்ஸ் எடுங்க, அந்த அவர் மாதிரி நானும் செய்யலாம்னு கேக்குதுகள். அப்படியும் சில அம்மா அப்பா வந்து எங்களுக்கு சொல்லி இருக்கீங்க. அப்ப இதுகள் அப்ப சில சொல்லணும், இப்படி இவை வந்து இப்படி சொல்றபடியா தான் எங்கட பிள்ளைகள் இப்படி சொல்லுதுகள், நாங்க சும்மா வாக்குவாதம் பண்ணினா கூட நீங்க டிவோர்ஸ் எடுக்காம இருக்கிறீங்க, இந்த இப்படிப்பட்ட அப்பா வேண்டாம் இப்படிப்பட்ட அம்மா வேண்டாம் பிள்ளைகள் சொல்ற அளவுக்கு. அப்ப ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குதுண்டில்ல, அது இன்னொருத்தரையும் அது தாக்குது. பட் அது படிப்புல ரொம்ப வீக்கா இருப்பாங்க. சில பிள்ளைகள் நல்லா படிக்குங்க, தாங்கள் படிக்கணும் எங்களுடைய அம்மா அப்பா நினைக்கிற பிள்ளை இருக்கீங்க. பொறுப்போட சில பிள்ளைகள் அப்பா அம்மா இப்படி பிரிஞ்சிருந்தாலும் நாங்கள் நன்றாக படித்து உயர வேண்டும் என்று நினைத்து அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துற பிள்ளைகளும் இருக்கிறார்கள். பட் அது கிராண்ட் பேரண்ட்ஸோட போய் அம்மா அப்பா டிவோர்ஸால கிராண்ட் பேரண்ட்ஸோட வளர்ந்து கொண்டு அவை கொண்டு ஸ்கூலுக்கு வர பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப இது வந்து ஒரு சகஜம் கிடையாது. அவர்களுடைய சில இது என்னன்னு சொல்றது, கஷ்டமான ஒரு சூழல் தானே. அது பிள்ளைகள் தானே அதுல பாதிக்கப்படுதுகள். அந்த பிள்ளைல நீங்க அன்பு பாசம் எல்லாம் நீங்க எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த பிள்ளை அந்த அப்படியே அந்த கிடைக்கிற ஒரு இதுல இல்லாமலே அந்த பிள்ளை வளருது இல்லோ. நிச்சயம் அது உண்மையிலேயே பாராட்ட வேணும் அப்படி வளர்ற பிள்ளைகளை. ஆனா உண்மையிலேயே நாங்கள் இன்னொன்ற பார்த்தோம்னா, இந்த கணவன் மனைவியின் இந்த கனவுகள், வாழ்க்கைகள், இலக்குகள் எல்லாம் ரெண்டு பேரும் வெவ்வேறு விதமாத்தான் வருவினம். ஆனா பேருந்து ஒன்றாக சேர்ந்து வாழ்க்கைக்கு நாங்கள் ஒன்றாக சேர்ந்து வாழ வேணும் என்று நினைக்க அது வேறுபடும் போதுதான் அவைக்கு ஒரு நான் இப்படி இணைச்சேன், நான் இவர் இப்படி இணைச்சிட்டார் அந்த அந்த அவைக்குள்ளேயே ஒரு மன நெருடல் வருகிறது. கட்டாயம். அதே மாதிரி அந்த இப்ப சில பேர் நிக்கலாம் விவாகரத்து எல்லாம் ஏதோ இப்பதான் நடக்குது அப்படின்னு சொல்லி. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 3000 வருடங்களுக்கு முன்னிருந்தே இந்த விவாகரத்துகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பிரான்ஸ் எல்லாம் 1750 சொச்சத்திலேயே விவாகரத்து பிரான்ஸ்ல இருக்குது சட்டப்படி. இப்ப லண்டன் எல்லாம் 1890 அது ஒரு ராஜா அந்த கதையை நினைக்கிறேன், ஹென்றி 8 சம்திங் அவர் தான் அந்த முதலாவது விவாகரத்து இங்கிலாந்துல நடந்த நினைக்கிறேன் அந்த கதை. அந்த அவர் ஹென்றி என்றது மட்டும் தெரியும், ஹென்றி 8 சம்திங். அவட்டையில தான் அந்த விவாகரத்து சட்டம் இங்க அமுலு கொண்டு வாங்கோண்டு அவைய குடும்ப பிரச்சனைக்கு அப்படி ஒரு சட்டம் வந்தது. அதுல தேவாலயங்கள் கட்டப்பட்டது எல்லாம் இருக்குது, அந்த அவர் விட்டுட்டு வந்தது ஒரு ஸ்டோரி இருக்குது. அப்படி அந்த நாங்க நினைக்கலாம் இப்ப இதுல மட்டும்தான் நடக்கு போதரக்கம் இருக்குது. ஆனா அன்றைக்கு குறைவாக இருந்தது, இன்று கொஞ்சம் அதிகரித்து வருகிறது. அதிகம்னு சொல்ல முடியாது, அதிகரித்து வருகிறது. ஆமாம், இவ்வளவு சொல்ல முடியாதான்.
பணத்துக்காகவே விவாகரத்துகள் நிறைய ஆமாம் அதிகரிக்குது. ஆமாம். அதாவது அதான் உடைமைகளுக்கு பணம், யா காசு, காணி இப்படி அந்த இதுகளை வச்சு ஒரு அசையாத சொத்துக்கு தான் இன்றைக்கு அதிக அளவுக்கு அதை பெற மதிப்பு வேணும் என்ற கொடுக்குறாங்க. ஒரு மதிப்பு கொடுக்கிறார்கள். ஆனா யா உண்மையிலேயே வாழ்க்கை என்பது மகிழ்ச்சிக்குரியது. இருமனங்கள் ஒன்றிணைந்து திருமணமாகி அது காலம் வரையும் நீடிக்க வேணும். அதைத்தான் வாழ்த்தைக்கு சொல்லுவார்கள், பல்லாண்டு காலம் நீடூழி வாழ்காண்டு. அப்ப அந்த வாழ்க்கையே எவ்வளவு காலம் முடியும் என்று சொல்ல முடியாது. அப்ப பல்லாண்டு 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 காலம் நீ வாழணும் என்று நினைக்க அந்த வாழ வேண்டிய அந்த வயசு, அந்த வாழ வேண்டிய காலம், இதுதான் உங்களுக்கு ஒரு பெருமதி மிக்கது. அதுக்குள்ள நீங்கள் ஒரு குடும்பங்களை உருவாக்கி இல்லற வாழ்க்கையின் இன்பங்களை எல்லாம் நுகர்ந்து அடுத்த சந்ததியையும் உருவாக்கி அழகான ஒரு வலப்பின்னல் போல எங்களோட குடும்பமாக இருக்க வேண்டிய வாழ்க்கை இன்றைக்கு சிதைந்து போவதை நினைக்கும் போது கவலையாக இருக்கிறது. அப்படியான ஒரு சிதைவுகளுக்குள்ள அநேகமாக எடுத்த உடனே போகாதீர்கள். அதாவது சில நேரம் கோபங்கள், வெறுப்புகள் ஒரு கால தாமதத்துக்கு பின்னர் சரியாகிவிடும். ஏன்னா ஒரு பிரச்சனைக்கு அது ஒரு மன அழுத்தத்துல எழும்பும். உடனடியாக 1 மணித்தியாலும் 2 மணித்தியாலும் சில ஒரு நாள் அல்லது ஒரு மாதம் அதுக்கு பிறகு சாதாரண நிலைக்கு நீங்க வந்து விடுவீர்கள். அதன் பின்னர் உங்களோட பிரச்சனைக்கான தீர்வுகளை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கள் என்றால் நிச்சயம் அந்த தீர்வுகள் ஒரு எழுச்சியான ஒரு நல்ல தீர்வுகளாக உங்களுக்கு அமையும். அதை விட்டுட்டு ஒரு சின்ன சின்ன நீர்க்குமிழி மாதிரி பிரச்சனைகளோட பார்த்துட்டு அந்த சின்ன பிரச்சனைக்கும் டிவோர்ஸ் அண்டோ அல்லது விவாகரத்தண்டோ அல்லது பிரிவண்டோ போகாதீர்கள். அடுத்த வீட்டு அட்வைஸும் கேட்காதீங்க. உங்களோட வீட்டு பிரச்சனைக்கு நீங்களே முடிவு செய்ய பாருங்க. அடுத்த வீட்டு அட்வைஸ் கேட்க போறதாலதான் கணக்க விவாகரத்துக்களுக்கு ஒரு கூடுதலான விவாகரத்தும் வருது. அதை விட இன்னொருவர்கிட்ட போய் நீங்கள் அபிப்பிராயம் கேட்க அவர் நீங்கள் நினைக்கிற கருத்துக்கு முரண்பாடான கருத்தையும் சொல்லி விட்டுடுவார். நீங்கள் அதை நம்பிக்கொண்டிருக்கணும். அடுத்தது உங்களோட வீட்டு பிரச்சனை பலருக்கு தெரியக்கூடிய வாய்ப்புக்கு வருகிறது. ஆதலால் அப்படி ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அதை நீங்கள் உங்கள் 4 சுவருக்குள்ளேயே யோசியுங்கள். 2 பேரும் ஒரு மூலையிலிருந்து ஒரு மூலை கதைக்காம இருக்காமல் ஏதோ ஒரு தொடர்பை ஏற்படுத்தி போட்டு சரி அதுல நீங்கள் விவாகரத்துகளை வச்சுக்கொண்டும் நீங்க முடிவெடுக்காதீங்க. உங்களோட வாழ்க்கைக்குள்ள அவங்க அதே நேரம் இப்ப 2 பேர் பிரச்சனைய 2 பேருக்குள்ள அந்த பிரச்சனை இருக்கேல இதுல யார் நீ யார் நான் யார் என்று சொல்லாமல் சில நேரம் நீங்கள் தவறு விட்டால் ஆணிட்ட மன்னிப்பு கேளுங்கள், ஆண் தவறு விட்டால் பெண்ணிடம் மன்னிப்பு என்ற ஒரு விடயத்தை நீங்கள் கேட்டு மகிழ்ச்சியோட வாழ்ந்தீர்கள் என்றால் இந்த வாழ்க்கை உண்மையே சொர்க்கமாகத்தான் இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். நன்றாக வாழ்க்கையில நாங்கள் ஒரு எழுச்சியோட ஒரு மகிழ்ச்சியோட வாழ்ந்தோம் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி உங்களுக்கு தரும் என்று கூறிக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்பில இணைந்து கொண்ட பத்மலோஜினி அருமையான கருத்துக்களோட பகிர்ந்து கொண்டார். அவருக்கும் நன்றியை கூறி நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.